காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இரண்டாம் கட்ட இந்தியா ஒற்றுமை பயணத்தை தொடங்க வேண்டும் என காங்கிரஸ் தலைமை வேண்டுகோள் விடுத்துள்ளது. 5 மாநில தேர்தல் முடிவுகள், இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் மிக உயர்ந்த முடிவெடுக்கும் அமைப்பான செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம் மற்றும் மக்களின் பிரச்சனைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைக்க வேண்டும் என குறிப்பிட்டார். கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய KC வேணுகோபால், நாட்டு மக்களின் மனநிலை பாஜகவுக்கு எதிராக உள்ளதாக கூறினார். ராகுல் காந்தியின் இரண்டாம் கட்ட ஒற்றுமை பயணத்தின் விவரங்கள் விரைவாக அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். Told Rahul Gandhi ji that he is getting massive opinions from the party workers and leaders from all over India that Rahul Gandhi ji should do a second yatra from east to west. After that, all the CWC members unanimously also requested to Rahul Gandhi also to do the yatra. முன்னதாக நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து எதிர்க்கட்சிகள் இல்லாத நேரத்தில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றி நாடாளுமன்றத்தின் கண்ணியத்துக்கு எதிராக பாஜக அரசு செயல்படுவதாகவும் இதுபோன்ற நடவடிக்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.